மும்பைல பிஜேபி ஜெயிச்சது ஒரு எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய ஆட்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா கிளியரா மும்பை மராட்டியர்களுக்காக இருந்து பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளுக்கு மேல அவங்க தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை மீறி இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா மக்கள் அங்க வளர்ச்சியை பார்த்து தான் போகிறாங்க. வளர்ச்சி தான் முக்கியம். மும்பை போன 5 ஆண்டுகள்ல, அதுவும் மோடி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி பெரிய லெவல்ல இருந்திருக்கு. அந்த வளர்ச்சிக்காக மக்கள் மாறிட்டு வராங்க அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. சென்னை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் அதே மாதிரிதான் அடுத்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்குள்ள வளர்ச்சி யார் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில மாறிடுவாங்கிறது பாரதிய ஜனதா கட்சியில எல்லாருக்கும் உள்ள கருத்து, என்னோட ஆழமான கருத்து. சென்னையில மழை நீர்னால நம்ம எப்பயுமே அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 5 படி ஏறுறோம், 2 படி இறங்கிடுறோம். அதுல இருந்து ஒரு 2 படி ஏற பாக்குறோம், இன்னொரு படி இறங்கிடுறோம். இதனால நிறைய உயிர்கள் பாதிப்படையுது. கட்டமைப்பு கரெக்டா நம்மளால வச்சுக்கவே முடியல. சாதாரண ஒரு நகரமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை நம்ம அப்படியே அடிப்படையா மாத்தணும். நம்ம ஒரு உண்மையாவே சிங்கப்பூர் அளவுக்கு வரணும், இல்ல டோக்கியோ அளவுக்கு வரணும் அப்படின்னா வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வளர்ச்சி கொடுக்கறது பிஜேபி மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த தடவை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சென்னையோட வளர்ச்சி பிஜேபி கையில இருந்தாதான் அது முழுமை அடைய முடியும். அடுத்த 10 ஆண்டுகள்ல பல மாற்றங்களை பார்க்க முடியும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.